குழம்பு வைக்க போகிறோம். கறி குழம்புக்கு நல்லா ஃபஸ்ட்டு எண்ணெயை நல்லா ஊற்றிக்கணும். கொஞ்சம் எண்ணெயை ஊற்றிக்கணும். இப்போ வந்து கறி மசாலா பட்டையை போட்டுடணும். நல்லா ஃபுல்லாக போட்டுடணும். அது கொஞ்சம் சோறு கறி மசாலா பட்டையை போட்டணும். சரியா? வெங்காயம் தக்காளியே போடணும். அடுத்து போட்டாச்சு. உடனே கிண்டக்கூடாது. வெங்காயம் தக்காளியே போட்டு. எங்கள் வீட்டில் 4 பேர் தான். நான் 4 பேருக்கு சமைக்கிறேன். பச்சை வாசம் நல்லா வதங்கணும். நல்லா வதங்கிடுச்சா லைட்டாக ஒரு கையில் ஃபோனை வச்சு பண்ண முடியலப்பா. இஞ்சி பூண்டு போட்டாச்சு. லைட்டாக இப்போ வந்து சிக்கன் மசாலாலாம் இப்போ வந்து தக்காளி வெங்காயத்தெலாம் நல்லா வந்து வதக்கியாச்சு. வதக்குனதுக்கு அப்புறம் 1 கிலோ சிக்கன் வாங்கினேன். எங்கள் வீட்டில் 4 பேர் தான், அதனால் கழுவியாச்சு. மஞ்சள் போட்டு கழுவி வச்சிடணும். அது ஏன் மஞ்சளாக இருக்குது, லைட்டாக மஞ்சளாக தெரியுதுல்ல உங்களுக்கு, அதெல்லாம் மஞ்சள் போட்டு கழுவிட்டு போட்டணும். போட்டுட்டு போட்டணும். லைட்டாக வந்து எண்ணெய் ஊற்றிடணும். ஊற்றிட்டு அதுக்கப்புறம் தான் மசாலா போடணும். நான் வந்து சிக்கன் ஆச்சி மசாலா போட்டுக்கிட்டேன். 1 பாக்கெட் போட்டால் போதும். உங்களுக்கு தோணுச்சு கொஞ்சம் காரமாக வேணா 2 போட்டுக்கலாம். லைட்டாக மிளகாப்பொடி லைட்டாக, ரொம்ப காரமெல்லாம் சேர்க்கக்கூடாது. லைட்டாக சேர்த்துட்டு இதை நல்லா ப்ரெஸ் பண்ணணும். ஒரு கையில் ஃபோனை வச்சுக்கிட்டே நல்லா பண்ண முடியல. ஸ்லிம்மில் இருக்குது கொஞ்சம். நல்லா போட்டு ஒரு கையில் ஃபோன் இருக்கிறனால வச்சு பண்ண முடியல. பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் வந்து வைக்க போகிறோம். நல்லா வெந்துருச்சு. நல்லா அந்த பச்சை வாசம்லாம் போயிடுச்சு. இப்போ வந்து 1 கிளாஸ் வந்து நம்ம தண்ணி ஊற்றணும். 1 கிளாஸ், நான் வந்து 1.5 கிளாஸ் நம்ம ஊற்றணும். உங்கள் வீட்டில் எவ்வளோ வேணும் அத்தனை பேருக்கு. என்னடா கறி வெள்ளையாக இருக்குன்னு பார்க்குறீங்களா? அதில் என்னன்னா அது கேசரி பவுடர் போட்டால் கொஞ்சம் கலராக வந்துடும். அவ்வளோதான். இன்னொரு கிளாஸ் 1/2 கிளாஸ் ஊற்றிட்டு அப்படியே கொதிக்க வச்சு வேக வச்சுட்டோன்னா சாப்பாடு சூப்பராக இருக்கும். நான் காமிக்கிறேன். கறி